ஒரு கனவு. காலையிலே கனவு. தெரிந்தவர், அவர் நடிகர் போல தெரிகிறார். வெள்ளை நிற கார், டெஸ்லா கார் சொல்கிறோம் அல்லவா, அது போல கார். அந்த காரில் இறங்கி வருகிறார். எத்தனையோ கார்கள், விதவிதமான கார்கள், எல்லாம் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கிறது. அதுபோல கார்களில் தினமும் வந்து இறங்கிறார். இதெல்லாம் நான் பார்க்கிறேன். எங்கே என்றால், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் என்று சொல்கிறோமே, அதுபோல் பெரிய பெரிய இடங்களில் அந்த காரில் இறங்கி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு எங்கே கொண்டு போய் ஒரு திருமண நிகழ்ச்சியோ அல்லது வேறு பிறந்த நாளோ அல்லது முக்கிய நாளோ அதெல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர்களை விட்டு வருகிறார். இப்படி ஒரு கனவு. நானும் அவர் கூடவே போகிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வருகிறது. கடைசியாக எனக்கு என்ன தோன்றியது என்றால், இவ்வளவு 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தரை அணுகி, எங்கே இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கிறது என்று கேட்டேன். அவர் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, அப்படி போ இப்படி போ என்று சொன்னார். கனவு கலைந்து விட்டது. கனவு கலைந்து விட்டது. இது என்ன காரணம் என்று நான் தேடி ஆராய விரும்பவில்லை. ஏனென்றால் இது போல கனவுகள் பல நேரத்தில் வரும். விழித்து கொள்வேன், ரெஸ்ட் ரூமுக்கு போவேன். அப்படி இந்த கனவு முடிந்தவுடன் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போனேன். இதெல்லாம் கனவு தான். எப்பொழுதுமே மனதிலே இது போல நினைவுகள் ஆழமாக பதிந்திருக்கும். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் சிறுநீர் கழித்துவிட்டு தான் போக வேண்டும். வயிறு சுத்தமாக இருக்க வேண்டும். வயிற்றில் வேறு எதுவும் மலம் ஜலம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் போகும் இடத்தில் எங்கே நாம் இதையெல்லாம் கழிப்பது என்ற எண்ணம் மனதில் ரொம்ப ஆழமாகவே இருக்கும். ஆதலினால் அந்த நினைவு, அதனுடைய தாக்கம் கனவாக அடிக்கடி வெளிப்படுகிறது. அந்த வகையில்தான் இன்றும் ஒரு கனவு, விடியற்காலை. எனவே நாம் அவஸ்தைக்கு உள்ளாகக்கூடாது, எங்கே என்று தேடக்கூடாது. ஏனென்றால் நாம் சுத்தமாக நம் உடலில் இருந்தால் இந்த பிரச்சனையே நமக்கு வராது. நாம் பாட்டில் நம் பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். இது ஒரு சிறிய விஷயம்தான், இந்த மலஜலம் கழிப்பது. ஆனால் வாழ்க்கையில் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. ஆனால் சில நேரம் சுலபமாக அது வெளியே போய்விடும். சில நேரத்தில் மிக கடினமாகி அவர்கள் துன்பம் அடைந்து அதன் பிறகுதான் அதிலிருந்து விலகுவார்கள். ஆனால் இதையெல்லாம் நாம் முன்பே சிந்தித்து வைத்திருந்தால், எந்த காரியத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே அதை பற்றி அறிந்து ஆராய்ந்து, இப்படித்தான் நம்முடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தால் நாம் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளாமல் வெகு சுலபமாக நாம் கடந்து செல்ல முடியும் என்பது எனது கருத்து. இந்த கனவின் மூலம் நான் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். இது ஒரு சிறிய உடலில் ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனை. ஆனால் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும். பணப்பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், பொது வழியில் பிரச்சனை வரும், போகும் மார்க்கத்தில் ரயிலிலோ பேருந்திலோ அல்லது நடைப்பயிற்சியிலோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்படியெல்லாம் அந்த பிரச்சனை வரும்பொழுது வராது என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் எந்த நேரத்தில் எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அது நடக்கலாம். ஆனால் நாம் முன்கூட்டியே நம்மை தயாரித்து கொண்டு இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நமக்கு சரியான புரிதல் வேண்டும். நம்முடைய அறிவு, பகுத்தறிவு, அனுபவம் இவை நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே,
இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் அனுபவம் உங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், ஆனால் நம்முடைய அனுபவம் நமக்கு ஒரு பெரிய புத்தகமாக இருக்கும், ஒரு நூலாக இருக்கும் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.